ஏற்றம் மாற்றம்னு ஏமாற்றமா வந்தது. அவர்களை வழி திசை திருப்புற. நாங்களாம் எங்க ரத்தம்லாம் வேற ரத்தமா? நீ மட்டும்தான் அந்த ரத்தம். இது சரியார் உன்னை கடவுள் மாதிரி கும்பிடு. நீ வைத்த கோரிக்கையில எம்ஜிஆரும் ஏத்துக்கல, ஜெயலலிதாவும் ஏத்துக்கல. தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த இனத்திற்கு 20% சமூக நீதியை கொடுத்தார். அரசியல் பண்ணுவதற்காக இன்றைக்கு 10% உள்ள நுழைக்கிறேன். என்ன நியாயம்? 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போராடினார் ஐயா ராமதாஸ். அன்றைக்கு துப்பாக்கி சூடு நடத்தியது அதிமுக. ஆனால் இன்றைக்கு அந்த அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். உயிரை இழந்து பெற்ற உரிமை யார் கொடுத்தது? தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது கூப்பிட்டு கொடுத்தார். நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அண்ணன் வீரபாண்டியாரை அழைத்து அவர்கள் போராடினார்கள், உயிர் துறந்தார்கள். நாம் கொடுப்போம் அழையுங்கள் என்று சொல்லி 20% இன்றைக்கு 89 ஆட்சியிலே கொடுத்தார். இன்றைக்கு அந்த 20% கிட்டத்தட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள், பல ஜாதிகள் இருந்தாலும் கூட வன்னிய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் தான், இளம் பெண்கள் தான் இன்றைக்கு 15% வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற தரவு. ஏன் அதை குறைக்கிறீங்க? 10.5 வாக்குக்காக, அரசியலுக்காக, அந்த பிழைப்பு ஓட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக 10.5 என்று சொல்லி அவசர கதியில தேர்தல் வருவதற்கு முன்னால் 2 பேரும் பேசி வச்சு போட்டதான் இன்னைக்கு உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தள்ளுபடி பயிற்சி. அதுக்கு திமுக பொறுப்பாக முடியுமா? நீங்கள் தவறாக போட்ட உத்தரவு. ஐயா ராமதாஸ் அவர்களும் பழனிசாமி அவர்களும் முறையாக அந்த அரசாணையை போட்டிருந்தார்கள் என்று சொன்னால், சட்டப்படி போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது நீதிமன்றத்தில் நின்று இருக்கும். இன்றைக்கு நாம் தடுக்கவில்லை, உச்ச நீதிமன்றம் தடுத்திருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த காரணத்தினாலே அந்த 10.5 நிறுத்தப்பட்டு விட்டது. 15% ஏற்கனவே நம்ம அனுபவிக்கணுங்கிறது வேற கதை. ஆனால் நீ 10.5 நிலைநிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவசர கதியிலே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்ட தவறான உத்தரவு தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய சர்க்காருடைய கையில் இருக்கிறது. ஆர்டிகல் 246 of the Indian Constitution of India 246 அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒன்றிய அரசுதான், மத்திய அரசுதான் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பிரதமர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். 20 நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு வந்தது, மக்கள் தொகை கணக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி. தலைவர் தளபதி சொன்ன வாதம் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்தவுடன் கோர்ட், நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. காரணம், கழகம் தான் இந்த சமுதாயத்தை தூக்கி விடுவதற்கு 20% அன்றைக்கு கொடுத்தது, வேறு எந்த கட்சியும் அல்ல. நெஞ்ச நிமிர்த்து மானத்தோடு சொல்லுவேன், அந்த இனத்தில் பிறந்தவன் என்பதற்காக சொல்லுவேன். அரசியலுக்காக செய்ய வேண்டிய அவசியம். நாங்கள் சொல்லுவது இப்படி ஜாதிக்காக அல்ல. யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, சமூக ரீதியாக வலுவிழந்து இருக்கிறார்களோ அவர்களை தூக்கி விடுவதுதான் சமூக நீதி. அதிலே முதல் ஆளாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். ஆகவேதான் இன்றைக்கு கலைஞர் 20% கொடுத்தார். இன்றைக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சட்டம் இடையிலே இருக்கிறது என்று சொன்னால், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் கூட்டணி வைத்தீர்களே பாரதிய ஜனதா கட்சி, அவரிடத்திலே போய் கேளுங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பை சீக்கிரம் முடியுங்கள், நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று.